அப்புறம் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இது. ஸோ டிஎன்பிசி ஆல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் ஒரு தனி டாப்பிக்காகவே இருக்கும். சில இருக்க டாபிக்ஸ் வந்து வரிசையாக நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 8th சாப்டர் ஜாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் க்ரோத், எக்கனாமிக் க்ரோத். தமிழ்நாட்டில் புவியியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் அதன் தாக்கம் அப்படிங்கிற டாபிக் தான். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி லெசன் 5, 6, 7 அங்கே இருக்குது, போய் செக் பண்ணிக்கலாம். 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் லெசன் 10லையும் இருக்குதுங்க. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இந்த டாப்பிக்கே வந்து ஃபுல் நோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் கிளாஸ் வந்து யூடியூப்பில் அப்லோடு ஆனதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் அப்படியே டவுன்லோட் ஆகும், நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அந்த நோட்ஸே எடுத்து சிறப்பாக நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ்நாட்டில் புவியியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் அதன் தாக்கம் என்ன அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலம் உருவானது எப்படிலாம் உருவாகிருக்குது அப்படிங்கிற ஸ்டேட் ஃபார்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலாக எப்படி இருந்துச்சு? மெட்ராஸ் பிரசிடென்சி இல்லையா? அது இனிஷியலாக வந்து தமிழ்நாடு மாநிலம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. மெட்ராஸ் பிரசிடென்சி ஒரு மதராஸ் மாகாணம் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956, அதாவது மாநிலங்களை மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க 1956. இது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 நவம்பர் 1956 தான் இது இம்ப்ளிமெண்ட் ஆனது. ஸோ அப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் 13 டிஸ்ட்ரிக்ட்ஸ் 13 மாவட்டங்கள் ஒன்று சேர்ந்தது. பிறகு மதராஸ் என்று தான் அழைத்தார்கள். ஜனவரி 14, 1969 முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் CN அண்ணாதுரை அவர்கள் தான் இதை வந்து டிக்ளேர் பண்ணாங்க. தமிழ்நாடு அப்படிங்கிற நேம் இல்லைங்களா? தமிழ்நாடு அப்படிங்கிற நேம் வந்து CN அண்ணாதுரை ஜனவரி 14, 1969. இது எங்கே இருக்குது? ஆக்சுவலி தமிழ்நாடு எப்படி உள்ளது, எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷன் அண்ட் சைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அரௌண்ட் 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குதுங்க. இந்தியாவில் 11வது பெரிய மாநிலம், 11th லார்ஜஸ்ட். சரிங்களா? ஸோ 4% ஆஃப் தி ஏரியா எப்படி இருக்குதுன்னா 4% பரப்பளவை கொண்டுள்ளது இந்தியாவிலேயே. இந்த ஒரு பாயிண்ட் இப்போ நான் ஹைலைட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. என்னது? 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த் டு 13 டிகிரி 35 மினிட்ஸ் நார்த் லேட்டிடியூட், 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த் டு 13 டிகிரி 35 நிமிடம் வட அட்சரேகை வரை. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வந்து சிறப்பாக படித்து வச்சுக்கணும், கேட்பாங்க. சிமிலர்லி 76 டிகிரி 18 மினிட்ஸ் ஈஸ்ட் டு 80 டிகிரி 20 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்கிடியூட்ஸ், அது வந்து லேட்டிடியூட்ஸ், இது லாங்கிடியூட்ஸ், அட்சரேகைகள், தீர்க்க ரேகைகள். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் ஸோ மற்றெல்லாம் கேட்க மாட்டாங்க, இது முக்கியமாக இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்தியாவையும் கேட்பாங்க, தமிழ்நாடையும் கேட்பாங்க. சரிங்களா? சரி, இது மட்டும் இல்லாமல் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஈஸ்டர்ன் அண்டு வெஸ்டர்ன் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் ஆர் டிஃபைன்டு பை தி பாயிண்ட் கேலிமர் அண்ட் ஹில்ஸ் ஆஃப் தி ஆனைமலை ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இது மாதிரி இருக்குது. கிழக்கு மேற்கு முனைகள், அது தனியாக ஒரு முனைகள் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ கேலிமர் பாயிண்ட் அப்படிங்கிற பேர் சொல்கிறோம். அது இல்லாமல் ஆனைமலை அப்படிங்க சொல்லி வரையறுக்கப்படுறோம். இதான் வந்து இதோடைய பவுண்டரி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் வடக்கு பகுதி. சரிங்களா? வடக்கு பகுதி. ஸோ நார்த்தன் எக்ஸ்ட்ரீமிட்டி ஆஃப் தி ஸ்டேட் இஸ் மார்க்டு பை புலிகேட் லேக். அதாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, புலிகேட்னா என்ன அர்த்தம்? பல்வேறு காடு,
பல்வேற்காடு ஏரின்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். புலிக்கெண்ணை பக்கத்தில் இருக்குது. த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் இஸ் கேப் காமரிகான். அதான் வந்து கேப் காமரிகான் அப்படிங்கிறது கன்னியாகுமரி தான் சொல்கிறாங்க. ஸோ எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், நீங்கள் ஒரு மேப் போட்டு இதை செக் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா நார்த்து சவுத்து அப்படி போட்டு பார்க்கணும். இது வந்து நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ ஈஸ்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கேலிமர் பிசி நான் வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஆனைமலை ஹில்ஸ் வெஸ்ட்டில். நார்த்து எடுத்துக்க அப்படின்னா புலிகேட் லேக். சவுத்து வந்து இந்த கேப் காமரிகான்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த கன்னியாகுமரி அதை தான் வந்து. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க. இந்த மாதிரி சிச்சுவேட் ஆகிருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் பொசிஷன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் லைனாக இருக்குதுங்க. இந்த லாங் கோஸ்டல் லைன் 1076 கிலோமீட்டர், த செகண்ட் லார்ஜஸ்ட் இன் இந்தியா ஆஃப்டர் குஜராத். குஜராத் மாநிலத்தை முதல் மாநிலம், இரண்டாவது மாநிலமாக தமிழ்நாடு 1076 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையை கொண்டுள்ளது. சரி, இங்கே நிர்வாக பிரிவுகள் எப்படி இருக்கும்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன்ஸ் இன் அப்ராக்சிமேட்லி 7 crores அப்படின்னு சொல்லணும். 7 crores 21,47,030. Now 38 districts. On 22 November 2019, அது 22 நவம்பர் 2019, தென்காசி மாவட்டம் திருநெல்வேலியிலிருந்து பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2019, இன்றைக்கி நடக்கிறது வந்து 2025. நிறைய மாற்றங்கள் இருக்கும், அதை எடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். சரிங்களா? 25 இருக்கிறத இந்த புக்கு போடும்போது 2019-20 நம்மளுடைய தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு போடும்போது அப்போதைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 2025 இன்னும் மாற்றங்கள் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. On 26th November 2019, கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ஸ் வாஸ் bifurcated from the விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ஸ். அங்கேருந்து பிரிக்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து கள்ளக்குறிச்சி தனியாக ஒரு மாவட்டம் 26 நவம்பர் 2019. பிறகு 29 நவம்பர் 2019 திருப்பத்தூர் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வேர் ட்ரைஃப்ரிகேட்டட் ஃப்ரம் தி வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். திரும்ப அங்கேருந்தும் 3ஆக பிரிக்கிறாங்களாமா. சரிங்களா? திருப்பத்தூர், ராணிப்பேட்டு, வெள்ளூர்னு சொல்லி 3ஆக பிரிச்சிடறாங்க. 30 நவம்பர் 2019 செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் வாஸ் bifurcated from காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டு மாவட்டமாக அப்படியே பிரிச்சுட்டு நிறையா பண்ணியிருக்காங்க. 24 மார்ச் 2020 மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் வாஸ் bifurcated from தி நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ஸ். புரியுதா? நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து மயிலாடுதுறை மாவட்டமாக பிரிக்கப்பட்ட நாள் 24 மார்ச் 2020 அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரைட் நவ் அப்ராக்சிமேட்லி 21 முனிசிபல் கார்பரேஷன்ஸ், மாநகராட்சிகள் வந்து 21 இருக்குது. ஆனால் இது மாற்றத்துக்கு உரியது அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது அப்ராக்சிமேட் தான். ஏன்னா 25 இன்னும் வந்து சேஞ்சஸ் இருந்திருக்கும். அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கல. 39 லோக்சபா இல்லை சேஞ்சஸ் இல்லை, இனிமேட்டு தான் சேஞ்சஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. 2, 3, 4 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட்ஸ், இதுலேயும் சேஞ்சஸ் இல்லை, சேம் தான். இந்த நீலகிரிஸ் அண்ட் கன்னியாகுமரி, சரிங்களா, இதெல்லாம் முக்கியமான சட்டமன்றங்களாக இருக்குது. சரி, இயற்கை அமைப்பு எப்படி இருக்குது? ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி வி நோ வெல் வெஸ்ட் இல்லையா? ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லி நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை காணப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் பிளாட்டிவ்ஸ், பீடபூமிகள் இருக்குது, பிளைன்ஸ் சமவெளிகள், பீச்சஸ் கடற்கரை இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைனா நீங்கள் கண்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கோயம்புத்தூருக்கு அப்புறம் நீலகிரிஸு, அங்கேருந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? அதாவது அது கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் நடுவில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை காணப்படுது. ஸோ நீலகிரிஸ் இஸ் தி நார்த் டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மருதுவாழ் மலைன்னு சொல்லுவாங்க. மருதுவாழ் மலை சுவாமி தோப்பியின் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ஸ் வரைக்கும் தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை காணப்படுது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
இதோடைய நீளம் பார்த்தீங்கன்னா 2000 மீட்டர்ஸ் டு 3000 மீட்டர்ஸ். தொட்டபெட்டா ஹையஸ்ட் பீக் இன் நீலகிரிஸ், அதான் வந்து உயரமானது. அங்கே இருக்கக்கூடிய அந்த நீலகிரி தார் அப்படிங்கிறது ஃபேமஸ். அது ஒரு விலங்கு. கேடமம் ஹில்ஸ், ஏலக்காய் மலைகள் முக்கியமானது. மகேந்திரகிரி ஹில்ஸ், இஸ்ரோ உந்து விசை வளாகம் இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து மகேந்திரி ஹில்ஸ். ஜாஸ்தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நம்ம வந்து டச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸ் எடுத்துக்கிட்டே கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக எப்படி இருக்கும், தொடர்ச்சியான மலைகள் அல்ல, டிஸ்கண்டினியூஸ் அண்டு இர்ரெகுலர். சரிங்களா? ஸோ ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 1100 to 1600 மீட்டர்ஸ். இங்கேயும் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும் இல்லையா? வெஸ்டர்ன் காட்ஸ்லையும் இங்கே என்ன ஹைட்டு பற்றி தான், ஆல்டிடியூட் பற்றி தான் சொல்கிறாங்க. ஆல்டிடியூடு பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது மீட்டர்ஸ் எல்லாமே உயரத்தை குறிக்கும், உயரத்தையும் அது. ஸோ மேலேயும் கீழே தான் மீட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஹரிசாண்டல் வேலை தான் கிலோமீட்டரில் சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு கிலோமீட்டர்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் தான். சரிங்களா? அதாவது ரோடு இத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு. ஸோ மேலே போக போக மீட்டரு, கீழே போக போக மீட்டரில் நம்ம சொல்லுவோம். ஸோ மீட்டர் வர்றது ஆட்டோமேட்டிக்காகவே உயரத்தை குறிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ பாருங்கள், இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஒரு முக்கியமான ஒரு ஹில்ஸ் இருக்குது, ஜவ்வாது மலை. வைனு பாப்பு அப்சர்வேட்டரி அப்படிங்கிற ஒரு காவலூர் அப்படிங்கிற பிளேஸில் 1967 உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பாதுகாப்பு கண்காணிப்பு நிலையம் ஒன்று வச்சுருக்காங்க ஜவ்வாது மலையில், ஃபேமஸானது. எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். கால்வராயன் ஹில்ஸ் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹில்ஸ். சேவராயன் ஹில்ஸ் சேலம். சரிங்களா? சோலைக்கரடு அந்த பிளேஸில் இருக்குது. அதே மாதிரி ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு அழைக்கப்படுவது எதுங்க, அந்த ஏற்காடு மலை இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஜவ்வாது ஹில்ஸ் இஸ் மோஸ்ட் ஆஃப் தி ஃபேமஸ். இப்போ இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈஸ்டர்ன் காட்ஸுக்கு என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ் கவர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா என்னது, கோயம்புத்தூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மருதமலை, அது பார்த்துக்கலாம். கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க. கோயம்புத்தூரில் வந்து மருதமலை, வெள்ளங்கிரி, ஆனைமலை, இந்த 3 மலை அங்கே இருக்குது. தருமபுரி அப்படித்தான் தீர்த்தமலை, சித்தேரி, வாதமலை. திண்டுக்கல் பழனிமலை, கொடைக்கானல், ஈரோடு சென்னிமலை, சிவன் ஹில்ஸ். வெள்ளூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜவ்வாது, ஏலகிரி, ரத்தினமலா ஹில்ஸ். நாமக்கல் கொல்லி ஹில்ஸ். சேலம் சேர்வராயன் கஞ்சமலை, சாக் ஹில்ஸ். பெரம்பலூர் பச்சைமலை, பெரம்பலூர் பச்சைமலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி எக்ஸாமில் எங்கெங்கே ஹில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கிறது சொல்லியிருக்காங்க. கள்ளக்குறிச்சி கால்வராயன் மலை, விழுப்புரம் ஜிஞ்சி மலை. ஸோ கன்னியாகுமரி வந்து மருதமலை. சரிங்களா? மருதுவாள் மலை. சரிங்களா? திருநெல்வேலி வந்து மகேந்திரகிரி, அகஸ்திய மலை. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் என்னென்ன ஹில்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது, அதை வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிளாட்டியூஸ் பீடபூமிகள். சரிங்களா? இந்த பீடபூமிகளை நம்ம வந்து வாழ்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் அந்த வெஸ்டர்ன் கேட்ஸ்க்கும் ஈஸ்டர்ன் கேட்ஸ், கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நடுவில் தான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இந்த பீடபூமிகள் காணப்படுது. இதனுடைய பரப்பளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 60,000 அப்ராக்சிமேட்லி ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. பரமஹால் பீடபூமி. சரிங்களா? பரமஹால் பிளாட்யூ அதில் தான் தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் காணப்படுது. கோயம்புத்தூர் பிளாட்யூ அதில் தான் நம்ம இருக்கிறோம். சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு. சிகூர் பிளாட்யூ நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். மதுரை பிளாட்யூ, மதுரை பீடபூமி. சரிங்களா? இது எல்லாமே இத்தனை தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிளாட்யூஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான 4 பிளாட்யூஸ் இருக்குது. பரமஹால், கோயம்புத்தூர், சிகூர், மதுரை.
சமவெளிகள் பாருங்கள், பிளைன்ஸ் அப்படிங்கிறது இன்லேண்ட் பிளைன்ஸ் உள்நாட்டு சமவெளி, கோஸ்டல் பிளைன்ஸ் கடற்கரை சமவெளி, காவேரி பிளைன்ஸ் காவேரி சமவெளி. இது எல்லாமே டிஸ்ட்ரிக்ஸ் என்னென்ன கவர் ஆகுது பார்த்திங்கன்னா, சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லா மாவட்டங்களும் வந்து கவர் ஆகக்கூடிய சமவெளிகள். இன்னொரு சமவெளி ஒன்று இருக்குது, கோரமண்டல் பிளைன்ஸ், அதாவது சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு தனி சமவெளியாக இருக்குது. இது இல்லாமல் குன்றுகள் மணல் திட்டுகள் காணப்படக்கூடிய பிளேஸ் வந்து சாண்ட் டியூன்ஸ் ஃபார்ம்டு அலாங் தி கோஸ்ட் ஆஃப் ராமநாதபுரம், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ஸ் ஆர் கால்டு தெரி. தெரினா என்ன அப்படி பார்த்துங்க, தெரி எது? ராமநாதபுரம், அது தெரியல, தேரி. ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரை ஓரங்களில் உருவாகும் மணல் திட்டுகளை தான் நம்ம வந்து தேரி அப்படிங்கிற ஒரு பேரை சொல்கிறோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக எதுவும் கேட்கலாம், ஃபியூச்சரில் படித்து வச்சுக்கோ. பீச்சஸ் என்னென்னா வந்து கடற்கரைகள் காணப்படுது அப்படின்னு பார்க்கலாம். மெரினா பீச் இல்லையா, மெரினா பீச், எலியாட் பீச்சஸ் ஆஃப் சென்னை, இதெல்லாம் வந்து சென்னையில் காணப்படக்கூடிய முக்கியமான கடற்கரைகள். இது மட்டும் இல்லாமல் சில்வர் பீச்சஸ், கோவளம் பீச்சஸ், கன்னியாகுமரியின் கோவளம் கடற்கரை, வெள்ளி கடற்கரை ஃபேமஸ். தமிழ்நாட்டின் ஆறுகள், அடுத்த ரிவர்ஸ் இல்லையா, ரிவர்ஸ் காவேரி முக்கியமானது சொல்கிறாங்க. நம்ம காவேரி ரிவர்ஸ் இதோடைய டீட்டெயில்ஸ், தமிழ்நாடு ஆறுகள் இல்லையா, தமிழ்நாடு ஆறுகள் பற்றி தனியாகவே வந்து வீடியோ விட்டுருக்கோம் நம்ம. ஸோ தமிழ்நாட்டின் ஆறுகள் அப்படின்னு சொல்லி தனியாகவே ஒரு வீடியோ இருக்குது யூடியூப்பில். நீங்கள் போய் அந்த வீடியோவை வந்து ஜாகிரஃபி அப்படிங்கிற பாட்டில் போய் அந்த பிளேலிஸ்ட்டு ஜாகிரஃபியில் போனீங்க அப்படின்னா அங்கே தமிழ்நாட்டின் ஆறுகள் இருக்கும், அனிமேட் பண்ணி வச்சுருப்போம் நம்ம. அதையும் படிச்சுக்குங்க, அதுவும் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அந்த வீடியோவும் பார்த்துக்குங்க, இந்த கிளாஸும் அட்டென்ட் பண்ணிவிட்டு இதையும் பார்த்துக்குங்க. ஸோ தலக்காவரி இல்லையா, நம்ம எங்கே வந்து அது ஆரிஜினேட் பண்ணக்கூடிய பிளேஸ் வந்து தலக்காவரி சொல்கிறோம். எந்த மலை கேட்டிங்கன்னா பிரம்மகிரி ஹில்ஸ் தலக்காவரி. அதான் கூர்க் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. குடகு மலைன்னு சொல்கிறாங்களே, அதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் அது. இது எங்கே இருக்குதுன்னா வெஸ்டர்ன் கேட்ஸில் தான் இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படுது. அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 416 கிலோமீட்டர் தூரம் இந்த காவேரி பாயுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் பிளேஸ் அப்படின்னா ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேட்டூர் டேம், அந்த மேட்டூர் டேமுக்கு இன்னொரு பேர் என்னது, ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர்ஸ் சேலம். அதே மாதிரி இதோடைய ட்ரிபியூட்டரிஸ் துணை நதிகள் என்னென்ன அப்படின்னா பவானி, இல்லை எக்ஸாம்பிள் கேட்ட சம்ஸ், பவானி, நொய்யல், அமராவதி, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து த கான்ஃப்ளூன்ஸ் அட்டு திருமுக்குடல் அப்படின்னு சொல்லுவோம். இது 3 வந்து சேரக்கூடிய பிளேசஸ். திருச்சி, கரூருக்கு அப்புறம் திருச்சி போயிட்டீங்க அப்படின்னா அங்கே அதுக்கு பெயரே வந்து அகன்ற காவேரி. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய காவேரி ஆழம் அதிகம், பயங்கர ஆழமாக இருக்கும், பெரிய பெரிய பாறைகள்லாம் இருக்கும், சரிங்களா. இந்த பாறைகள் சப்போஸ் நம்ம தண்ணியில் விழுந்துட்டோம் அப்படின்னா இந்த பாறைகளில் போய் நம்ம அடிப்பட்டே செத்துருவோம். அந்தளவுக்கு உள்ள பெரிய பெரிய பாறைகள் உள்ளது. அந்த பாறைகள் எப்படி இருக்குன்னா தண்ணி போய் அப்படியே கத்தி மாதிரி இருக்குமாம்மா. அப்படியே உள்ளே போய் நம்ம வந்து மாட்டினோம்னா அறுத்துரும், அடிச்சிரும், உடச்சிரும். அது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த பாறைகள் உள்ளே இருக்கும். இதே நீங்கள் வந்து கரூர் காவேரி பக்கம் போனீங்கன்னா வெறும் மணல் தான், பாறைகளே காணப்படாது. அகன்ற காவேரி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு முட்டிக்கால் அளவுக்கு அல்லது இடுப்பு அளவுக்கு தான் நீங்கள் தண்ணியே, அங்கே தண்ணி ஃபுல்லாக போனாலே இடுப்பு அளவுக்கு தான் தண்ணியே காணப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு அகன்றதாக காணப்படுது. ஸோ திருச்சி காவேரி, அதுக்கப்புறம் கொள்ளிடம் சொல்லி தனியாக பிரியுது, கல்லணை, அது இல்லாமல் டெல்டா பகுதி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக டெல்டா பகுதினா இந்த ஆறு பாயக்கூடிய 2 பக்கமும் இருக்கக்கூடிய பகுதி டெல்டா பகுதி, நிறைய விளைச்சலுக்கு பயன்படக்கூடியது. ஸோ தென்னிந்தியாவின் தோட்டம், அதாவது கார்டன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தமிழ்நாடு ஃபேமஸ், ஓகேங்களா. இதனால் அடுத்த ஒரு ஆறு காவேரிக்கு அப்புறம் வந்து பாலாறு தலகவாரா அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து கோலார் டிஸ்ட்ரிக் கர்நாடகாவிலேருந்து அது உருவாகுது, சரிங்களா.
ஆந்திராவில் 57% லைஸ் இன் தமிழ்நாடு. சரிங்களா, 222 கிலோமீட்டர்ஸ். ஆந்திரா 57% தமிழ்நாட்டில் உள்ளது அப்படிங்கிறது 222 கிலோமீட்டர். என்னது? பொன்னை, அதுக்கப்புறம் கவுண்டினியா, மலத்தார், செய்யார், கிளியார், வேலூர், ராணிப்பேட், காஞ்சி, செங்கல்பட்டு, கூவத்தூர். இந்த பிளேஸெல்லாம் இந்த பாலாறு பாயுது. ஓகேங்களா. ஸோ பொன்னை, கவுண்டினியா, மலத்தார், செய்யார், அப்படி கிள்ளியூர் அப்படிங்கிறது வந்து அதோடைய துணை ஆறுகள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நான் சொன்னக்கூடிய அந்த தமிழ்நாட்டின் ஆறுகள் அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்குது, அங்கே போய் பார்த்துக்கோங்க. தென்பெண்ணை ஆறு. சரியா. ஸோ தென்பெண்ணை ஆறு வந்து பார்த்திங்கன்னா நந்தி துர்கா ஹில்ஸ், அந்த ஹில்ஸ்லேருந்து கர்நாடகா 3 ஆறுகள் கர்நாடகாவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 77% தமிழ்நாட்டில் தான் பாயுது. 2 முக்கியமான துணை நதிகள் இதில் இருக்குதுங்க. எது அப்படின்னா காடிலம், பொன்னையார். இங்கே திருக்கொளியூர் ஆணைக்கட்டிலேருந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 பிரான்ச்சஸ். சின்னார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மர்கந்தா நதி, வாணியார், பாம்பர், இதான் ட்ரிபியூட்டரிஸாக இருக்காங்க, அதோடைய துணை நதிகளாக காணப்படுறாங்க. ஸோ இங்கே ஒரு 2 ரிசர்வாய்ஸ் டேம்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று கிருஷ்ணகிரி டேமு, இன்னொன்று வந்து சாத்தனூர் டேம். ஸோ 2 டேமுக்கு முக்கியமாக இந்த தென்பெண்ணையாக இருக்குது. ஸோ மதுரை பக்கம் போனீங்கன்னா அடுத்தது வைகை. சரிங்களா. இது வந்து எல்லாமே வெஸ்டர்ன் கட்ஸில் தான் வந்துட்டு இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வெஸ்டர்ன் கட்ஸ் தான். ஈஸ்டர்ன் கட்ஸில் ஆறுகளே கிடையாது. ரொம்ப லெஸ்ஸு, நம்மளுக்கு வரவும் வராது. ஏன்னா எல்லா ஆறுகளும் எங்கே நோக்கி போகுது? கடலை நோக்கி தான் போகுது. இது பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையில் வருசநாடு ஹில்ஸில் தான் இது ஆரிஜினேட் பண்ணுது. ஸோ மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் அப்படியே கடற்கரைக்கு போயிடுது. 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது இந்த ஆறு, வைகை ஆறு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வற்றும் நதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தாமிரபரணி இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஒரே ஒரு ஆறு வற்றாத நதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்பயுமே, அது வருடத்தில் 365 நாட்களும் தண்ணி ஓடிட்டே இருக்கும். சரிங்களா. தாமிரம் அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு, வருணி ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ரிவர். இது எங்கேருந்து ஆரிஜினேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதிகை ஹில்ஸ்லேருந்து ஆரிஜினேட் பண்ணுது. தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, புன்னைக்காயல், அதே மாதிரி தூத்துக்குடியில் புன்னைக்காயல் டிஸ்ட்ரிக்ஸ் வரை இது போகுது. நீங்கள் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். வீடியோவில் வந்து எங்கே கரெக்டாக ஆரிஜினேட் ஆகுது, எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் ஆகுது, எத்தனை டிஸ்ட்ரிக்ஸ் வருது, எங்கே வந்து அது அதோடைய எஸ்டரிஸ் இருக்குது. எஸ்டரிஸ்னு அர்த்தம் எங்கே போய் கலக்குது அந்த ஆறு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அதில் சொல்லியிருப்போம். நல்லாயிருக்கும் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த தமிழ்நாடு பொருளாதாரத்தை சொல்லும் பொழுது, புவியியலை சொல்லும் பொழுது ஆறுகளை பற்றி சொல்கிற மாதிரியே அங்கேயும் நீங்கள் தனியாக ஒரு வீடியோவே இருக்குது ஆறுகள் பற்றி. அடுத்து பாருங்கள், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ்னு பார்த்தோம். கரையூர், செர்வலார், மணிமுத்தார், அதே மாதிரி கடநதி, பச்சையார், சித்தார், ராமநதி, இதெல்லாம் அதோடைய துணை ஆறுகளாக காணப்படுது. அங்கே வீடியோவில் பார்த்தீங்கன்னா துணை ஆறுகள் பற்றி சிறப்பாகவே ஒரு கொடுத்துருப்போம். சரிங்களா, அது பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், வாட்டர் ஃபால்ஸ், நீர்வீழ்ச்சிகள். தமிழ்நாட்டில் காணப்படும் நீர்வீழ்ச்சிகள். இந்த நீர்வீழ்ச்சிகள் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் என்னென்ன நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. தருமபுரினா ஒகேனக்கல், திருநெல்வேலினா சரிங்களா குற்றாலம், அதே மாதிரி கல்யாண தீர்த்தம், தேனி, கும்பகரை, சுருளி, நாமக்கல் ஆகாய கங்கை, நீலகிரி கேத்தரின் பயக்ரா, சேலம் கிளியூர், விருதுநகர் அய்யனார், கோயம்புத்தூர் வேதகி, அதே மாதிரி செங்குப்பதி, சிறுவாணி, கோவை குற்றாலம், திருப்பூர் வந்து திருமூர்த்தி, மதுரை மதுரை வந்து குட்லானப்பட்டி, கன்னியாகுமரி வந்து திறப்பரப்பு, காளிகேசம், உலக்கை, வட்டப்பாறை,
ஸோ இதெல்லாம் நேம்ஸ் வந்து படித்து வச்சுக்கணும். எக்ஸாம்பிளில் வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் அதில் கேட்பாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் என்னென்ன வாட்டர் ஃபால்ஸுங்கிறது படித்து வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வானிலை சொல்லக்கூடிய கிளைமேட்ஸ். நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து கிளைமேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். கிளைமேட் வருவதற்கு என்ன ரீசன், இதெல்லாம் ஏன் படிச்சுட்டு இருக்கோம் தெரியுமா? இதுதான் தமிழ்நாடைய எக்கனாமியை டெவலப் பண்ணக்கூடியது. இந்த காலநிலைகள், இந்த ஆறுகள், புவியியல், பரப்பளவு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுதுங்க, தமிழ்நாடுடைய காலநிலை மட்டும் இல்லை பொருளாதாரத்தை நிர்ணயிக்குது. அதனால் ஏறக்கூடிய இம்பேக்ட்ஸை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தமிழ்நாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சவுத் ஆஃப் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் விச் இஸ் நியர் தி ஈக்வட்டர். பூமத்தி ரேகை அருகில் கடக ரேகைக்கு தெற்கே தமிழ்நாடு அமைந்துள்ளது. இது ஏன் இது முக்கியமான பாயிண்ட்டு? இப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, ஹாட் கிளைமேட்டிக் ஜோன் ஃபார்ம் ஆகும். வெப்பமான காலநிலை மண்டலம் இருக்கும். ஆனுவல் டெம்பரேச்சரே 18 to 43 டிகிரி சரிங்களா இருக்கும். ஏன் 18 எங்கே வருது? நம்மளாம் 18 என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது. 18 வந்து மோஸ்ட்லி எங்கே வரும் அப்படின்னா நீலகிரிஸ் ஹில்ஸில் தான் வரும். மோஸ்ட்லி ஹில்ஸில் தான் 18 டிகிரி வருது. 43 டிகிரி நம்ம தான் அதை அனுபவிக்க முடியும். ஆனுவல் ரெயின்ஃபால்ஸ் 958.5 மில்லிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிகர்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மான்சூன்ஸ் சொல்கிறாங்க, அந்த ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ். என்னது? மேங்கோ பிளாசம் ஷவர்ஸ். பூ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தம். அப்போ மேங்கோ இப்போ தான் சாப்பிட்டோம் நம்ம இல்லையா? மேங்கோ சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு மான்சூன் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பூ அதிகமாக நம்ம பார்க்குறோம். இந்த மல்லிகைப்பூலாம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நாள் இப்போ இந்த இப்பயே வந்து பார்த்திங்கன்னா சீப்பாக வந்துடும். ஏன் சீப் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இடி இடிஞ்சு பயங்கரம் வந்து இந்த என்ன சொல்கிறதுங்க, தண்டர் ஸ்ட்ராம் வந்து இடியும் போது இந்த பூலாம் வந்து அதிகமாக பூத்துரும். மொட்டாக இருக்கிற பூக்கள் வந்து அதிகமாக பூத்துருங்க. அதனால தான் சீப் ஆகுது, நிறையா வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். சரி, பருவங்கள் சீசன்ஸ். ஸோ சீசன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. நான் சொல்கிறேன் இந்த இம்பார்ட்டன்ட்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த சிம்பார்ட்டெலாம் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் எடுத்து பார்த்தீங்கன்னு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சது தானே, ஆனால் தெரிஞ்சதில் தான் பிரச்சனை வருது. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நோ ஜான்வரி டு பிப்ரவரி குளிர்காலம், மார்ச் டு மே வந்து கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம் படித்து வச்சுக்கோ. இது நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டோம். ஜூன் டு செப்டம்பர். வடகிழக்கு பருவமழை வந்து அக்டோபர் டு டிசம்பர். இது ரெண்டையும் முக்கியமானது படித்து வச்சுக்கோ. இப்போ ரெயின்ஃபால் பற்றி தமிழ்நாட்டில் வந்து ரெயின்ஃபால் ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? ஸோ ஆனுவல் ரெயின்ஃபால் அப்படின்னா 958.5 மில்லிமீட்டர் அப்படின்னு பார்த்தோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சவுத் வெஸ்ட் ரெயின் ஷேடோ ரீஜியன் கோயம்புத்தூர் பிளாட்டோ. நம்ம பிளாட்டோஸ் இல்லையா? நம்ம கோயம்புத்தூர் பீடபூமி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பீடபூமியில் 50 சென்டிமீட்டர் மழையை கொடுக்குறாங்க. இந்த 50 சென்டிமீட்டர் வந்து ரெயின்ஃபால் ஆவரேஜாகவே கொடுத்துருக்குது. இப்படி நம்ம கொஞ்சம் சவுத்து போய் பார்த்தோன்னு வச்சுங்களேன், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் நீலகிரிஸ், அதெல்லாம் பார்த்தா 50 to 100 சென்டிமீட்டர் ரெயின்ஃபாலை பார்க்க முடியுது. சரிங்களா? நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பருவமழையில் நம்மளுக்கு மழை 48% கிடைக்குதாமா. வடகிழக்கு பருவமழையில் தான் நமக்கு 48% கிடைக்குது. அதுக்கப்புறம் மான்சூன் என்ன ஆகும்? ரீட்ரீட் ஆகிடும், அப்படியே குறைஞ்சிட்டே வரும். அதுக்கப்புறம் இந்த வடகிழக்கு பருவமழை இருக்குல்ல, அது கொஞ்ச நாள் ஆகி வெப்பமண்டல சூறாவளியாக மாறிடுங்க. ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வெட்டஸ்ட் பிளேஸ் அதிகம் மழை பெய்யும் இடம் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வச்சுங்களேன், வால்பாறை அருகே உள்ள சின்ன கல்லார் இந்திய அளவிலேயே 3வது மழை பெய்யும் இடம். அது 3rd பிளேஸில் இருக்காங்க சின்ன கல்லார். அதிகமாக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பிளேஸ் வந்து இந்த சின்ன கல்லார், வால்பாறையில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய பிளேசஸ். எக்கனாமிக்கு உடைய இம்பேக்ட் தான் பார்த்துட்ருக்கோம் தமிழ்நாட்டில். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாயில்ஸ், மண் வளம். நம்ம தமிழ்நாட்டில் மண் வளம் எப்படி இருக்குது? The soil of place depends upon the factors like climate,
பேரண்ட் ராக்ஸ் அது முக்கியமானது. அதே மாதிரி வெஜிடேட்டிவ் கவர், இதை பொறுத்து தான் மண் வளமே காணப்படுது. என்னென்ன மண் வளங்கள் முக்கியமானது அப்படின்னு பார்க்கலாம். அலுவியல் சாயில், அது வண்டல் மண். இந்த வண்டல் மண் வருவதற்கு காரணமே இந்த டெல்டா பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதனாலையும் இந்த ரிவர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து வரும்பொழுது இந்த மண்ணெல்லாம் அரிச்சிட்டு வந்துடும். இந்த அலுவியல் சாயிலில் வந்து நிறையா பயிர்கள் வளரும் இல்லையா. ஸோ டெபாசிஷன் ஆஃப் சில்ட் ஆஃப் ரிவர்ஸ் தான் இந்த அலுவியல் சாயில். மேக்ஸிமம் வந்து டெல்டா பகுதியில் இது காணப்படுவது. டெல்டா பகுதி கடற்கரை சமையலாம் பார்க்கலாம். இது முக்கியமான அந்த அலுவியல் சாயில் தான் நம்மளுடைய எக்கனாமி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், பிளாக் சாயில். பிளாக் சாயில் இதுக்கு இன்னொரு பேர் வந்து ரெகூர் சாயில். ரெகூர் சாயில், ரெகூர் மண் அப்படின்னு சொல்லுவோம். இது வருவதற்கு காரணம் என்ன? இந்த மண் வர்றதுக்கு காரணமே அந்த ராக் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அப்படி உடஞ்சி கருப்பு மண்ணாக வருது. காரணம் என்ன அப்படின்னா வெதரிங் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ். தீப்பாறைகள் அப்படியே வந்து உடஞ்சி மண்ணாக போகிறதான் வெதரிங் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ். ஸோ இந்த மண்ணில் என்ன வளரும் அப்படின்னா காட்டன் சிறப்பாக வளரும். பருத்தி வந்து இந்த பிளாக் சாயிலில் நல்லா வளரும். ரெட் சாயில், சிவப்பு மண் சொல்லக்கூடிய 2/3 ஆஃப் தி டோட்டல் ஏரியா எப்படி இருக்குதுங்க, மொத்த பரப்பளவிலே 2/3 மடங்கு தமிழ்நாட்டில் இந்த ரெட் சாயில் தான் காணப்படுது. ரெட் சாயில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா அயர்ன் ஆக்சைட்ஸ், இரும்பு ஆக்சைடு இருப்பதனால தான் அது சிவப்பு நிறமாக காணப்படுது. லேட்டரைட் சாயில், சேலைன் சாயில். சேலைன் சாயில் பொறுத்த வரைக்கும் வேதராணியத்தில் தான் வந்து இந்த உப்பு மண் காணப்படுது. தமிழ்நாட்டில் அடுத்தது ஃபாரஸ்ட்டுடைய டீட்டெயில்ஸை நம்ம பார்க்குறோம். அந்த டீட்டெயில்ஸ் எப்படி பாருங்கள், 2017 ரொம்ப பின்னாடி இருக்கு பார்த்துங்க. இதுக்கு தான் நான் சொல்கிறது, தயவுசெய்து படிங்க. என்ன படிங்க, நியூஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். டெய்லி ஒரு 1/2 an hour நீ நியூஸ் பார்த்து ஒரு நோட் எடுத்து நியூஸில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துக்கலாம். சார் நியூஸ் பார்க்கலாம் நேரம் இருக்காது எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் மேகசின்ஸ், போட்டி தேர்வுக்காக வரக்கூடிய மாத இதழ் இல்லைங்களா, அதில் எல்லாமே கலந்து இந்த புக்கு வந்துடுது. இந்த புக்கு நீங்கள் வந்து வாங்கக்கூடிய வசதி இருந்தால் வெளியே வாங்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய மொபைல்லையே எல்லாமே இன்றைக்கி ஆன்லைனில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நம்முடைய கிரேட் அகாடமி வாட்ஸ்அப் சேனலில் வந்து போய் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இல்லை டெலிகிராம் சேனல் இல்லையா, வாட்ஸ்அப் சேனலில் டெலிகிராம் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அங்கே தான் பிடிஎஃப் வந்து அப்லோட் ஆகும். அந்த டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் வந்து அப்லோடு பண்ணுறோம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மேகசின்ஸ், சரிங்களா. ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் வித் அஸ். எங்களை காண்டாக்ட் பண்ணால் அது எங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிறத டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். அந்த மந்த்லி மேகசின்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மந்த்தை நீங்கள் வந்து கரைச்சி குடிச்சிருந்துங்க. என்ன தான் நம்ம வந்து சப்ஜெக்ட் புக்ஸ் படித்தாலும் எக்ஸாமில் கொஷின்ஸ் கேட்குறது, கரண்ட் அஃபேர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 15 கொஷின்ஸ் கேட்குறான் அப்படின்னா அந்த 15 கொஷின்ஸ் எல்லாம் புக் அவுட்டு வெளியே தான் கேட்குறான். புக்கிலேருந்து வெளியே போய் இந்த மாத இதழில் தான் கேட்குறான் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இப்போ இங்கே இருக்க ரிப்போர்ட் 2017 ரிப்போர்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுறது? இந்த 2017 ரிப்போர்ட் ஏன் நம்ம படிக்கிறோம்? ஒரு வழிகாட்டி தான் இது, ஒரு வழிகாட்டி. ஓஹோ இப்படி தான் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சதுக்காக தான் இதை படிக்கிறோம். ஆனால் இப்போ 2024-25 அப்டேட் நம்ம பண்ணியிருக்கணும். அதுக்கு தான் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மேகசின்ஸ் படிங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. அதனால தான் உங்களுக்கு எக்ஸாம் டஃப்பாக இருக்கிற ஃபீல் ஆகுது. நீங்கள் போய் படித்து பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 60% வந்து சான்ஸ் இருக்குதுங்க அதுலேருந்து கொஷின்ஸ் வர்றதுக்கு, சரிங்களா. ஸோ எப்படின்னா ஒன் டைம்லாம் படிக்கக்கூடாதுங்க, ரெகுலராக படிச்சுட்டு வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இயர் எழுத போகிறீங்க, 2025 டிசம்பரில் எழுத போகிறீங்க அல்லது நவம்பரில் எழுத போகிறீங்க அப்படின்னா ஸோ பிஃபோர் 6 months நீங்கள் கரைச்சி குடிச்சிருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக 60% ஆஃப் தி கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் இந்த ஜிகே பாட்டில். ஓகேங்களா. சரி, தமிழ்நாடு 2017 ரிப்போர்ட்டில் ஃபாரஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் 26,281 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்காமா. ஸோ 20% தான் இந்த டோட்டல் ஏரியாவில் ஃபாரஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. 2.9 அது தமிழ்நாட்டில் 20%. இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 3% தான் இருக்குது.
அதுவும் மெயினாக எதை நம்பியிருக்காங்க? வெஸ்டர்ன் கேட்ஸ், அந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான். அங்கே இருக்கக்கூடிய லாங் ஹில்ஸ் ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, தொடர்ச்சி மலை. அதில் வந்து 25 குளோபல் ஹாட்ஸ்பாட்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அண்ட் ஒன் ஆஃப் தி 3 மெகா சென்டர்ஸ் இன் எண்டமிசம்ஸ் இன் இந்தியா. இது எல்லாமே அங்கே காணப்படுது. இந்த மெகா சென்டர்கள்லாம் காணப்படுது. அந்த ஃபாரஸ்ட் டைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், ஒதுக்கப்பட்ட காடுகள், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், பாதுகாக்கப்பட்ட காடுகள், அன்கிளாசிஃபைடு ஃபாரஸ்ட், வகைப்படுத்தப்பட்ட காடு. என்ன ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது பாருங்கள், 19,459, 1,782, 1266, டோட்டலி 22,507 சொல்லி இருக்குது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எங்கேயாவது கேட்பாங்க. சரி, இந்த காடுகள், இந்த ஏரியா பார்க்குறாங்க. தருமபுரியில் 3,280 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. கோயம்புத்தூரில் 2,627. ஸோ ஈரோடில் 2,427. ஸோ ஹையஸ்ட்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பயோஸ்பியர்ஸ். அது பயோஸ்பியர்ஸ் அப்படிங்கிறது இந்த உயிர்கோளம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது உயிர்கோள பாதுகாப்பு தமிழ்நாட்டில். நீலகிரி பயோஸ்பியர்ஸ், த கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர்ஸ், அகஸ்தியர் மலை பயோஸ்பியர்ஸ், இதெல்லாம் வந்து உயிர்கோள காப்பகம் காணப்படுது. சாங்சுரிஸ் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ, லென்த்தியாக இருக்கும், புக்லேயே இருக்குது. பேட் சாங்சுரிஸ், சரிங்களா? எங்கெங்கே பாருங்கள், இந்த வேட்டாங்குடி எங்கே இருக்குது? சிவகங்கை இருக்கக்கூடிய வேட்டாங்குடி பேர்ட் சாங்சுரி. புலிகேட் திருவள்ளூர், சரிங்களா? காரிக்கிள்ளி பேர்ட்ஸ் சாங்சுரி வந்து செங்கல்பட்டு, காரிக்கிள்ளி. அதே மாதிரி காஞ்சிராம்குளம், ராமநாதபுரம். காஞ்சிராம்குளம் வந்து ராமநாதபுரம். ஸோ மனப்பாடம் பண்ணணும், பொறுத்துக்களை கேட்டுருவாங்கப்பா. சித்ராங்குடி பேர்ட்ஸ் சாங்சுரி வந்து ராமநாதபுரம். கூடங்குளம் பேர்ட்ஸ் சாங்சுரி திருநெல்வேலி. வெள்ளூர் ஈரோடு. வெள்ளோடு இருக்குல்ல, வெள்ளோடு பேர்ட்ஸ் சாங்சுரி வந்து ஈரோடு. வேடந்தாங்கல் செங்கல்பட்டு. உடைய மார்த்தாண்டாபுரம் திருவாரூர். திருவாரூர். அதே மாதிரி இந்த மேலே செலவந்தூர், கீழே செலவந்தூர் அப்படிங்கிறது வந்து ராமநாதபுரம். ராமநாதபுரத்தில் அதிகமான பேர்ட் செஞ்சுரிஸ் இருக்குது, அதை வந்து படித்து வச்சுக்க. வடுவூர், திருவாரூரே 2-3 பார்த்துட்டோம். அரியலூரில் ஒன்றே தான் இருக்குது, என்னது? காரைவேட்டை. தீர்த்தங்கல் ராமநாதபுரம். சக்கரக்கோட்டை அப்படிங்கிறது ராமநாதபுரம். ஹவுசுடு லேக் வந்து வில்லுப்புரம். இதெல்லாம் வந்து படித்து வச்சுக்க, பொறுத்துக்களை கேட்பாங்க. அதே போல் வைல்டு லைஃப் சாங்சுரி, வனவிலங்கு சரணாலயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமலை நீலகிரி, முண்டாந்துறை திருநெல்வேலி, பாயிண்ட் கேலிமருங்கிறது நாகப்பட்டினம், இந்திரா காந்தி கோயம்புத்தூர், களக்காடு வந்து திருநெல்வேலி, வல்லநாடு தூத்துக்குடி, கிரிசல் ஜெயண்ட் ஸ்கொயரல் அது அணில்கள் வந்து அதிகமாக வாழக்கூடிய அணில் சரணாலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர். ஸோ கன்னியாகுமரி வைல்டு லைஃப் சாங்சுரி வந்து கன்னியாகுமரி. சத்தியமங்கலம் ஈரோடில் இருக்குது, சத்தியமங்கலம் வைல்டு லைஃப் சாங்சுரி அங்கே இருக்குது. மேகமலை தேனி மதுரை. அதே மாதிரி கங்கை கொண்டான் ஸ்பாட்டட் டீர் சாங்சுரி அப்படிங்கிறது திருநெல்வேலி இருக்குது. ஸோ எல்லாமே வந்து தட்டணும், படித்து மனப்பாடம் பண்ணி நீங்கள் வந்து வச்சிடணும். பாருங்கள், சிலபஸ் டெய்லி ஒரு டாபிக் கவர் ஆகிட்டு இருக்குது, ஆனால் நீங்கள் படிக்கிறது மட்டும்தான் இல்லை. ஸோ இன்றைக்கி நடத்துகிறது இன்றைக்கி நைட்டே நீங்கள் முடிச்சாகணும். அதான் இது கடமை. செய்யாமல் அக்யூமுலேட் ஆகிரும், நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆகும், தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் எக்ஸாமில் ஆன்சர் கொடுக்க முடியாமல் திணறுவீங்க, சரிங்களா? ஸோ ஹியூமன் ஜியோகிராஃபி அதை எடுத்துக்கின. சர்வீஸ் செக்டர் வந்து 64, இண்டஸ்ட்ரீஸ் 28, அக்ரிகல்ச்சர் வந்து 8. இது மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து 8 தான் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் வந்து 28, சர்வீஸ் செக்டர் தான் 64. ஸோ இந்தியாவிலும் சரி தமிழ்நாடும் சரி சர்வீஸ் செக்டர் சேவைத்துறை தான் அதிகமான ஒரு பெரிய துறையாக காணப்படுது.
அதை முதலில் பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர், தமிழ்நாட்டுடைய அக்ரிகல்ச்சர் பார்க்கலாம். 65% ஆஃப் தி பாப்புலேஷன் டிபெண்ட்ஸ் அக்ரிகல்ச்சர். 21% ஆஃப் தி ஸ்டேட் வந்து எக்கனாமிக் கொடுக்குறதே, இந்த 21% எக்கனாமி எங்கேருந்து கிடைக்குது? பொருளாதாரம் இந்த விவசாயத்தை நம்பி தான். லேண்ட் ஃபார்ம், கிளைமேட்டு, சாயில், இரிகேஷன் சிஸ்டம்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து இந்த அக்ரிகல்ச்சரை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒன்று வச்சுருக்கோம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் என்ன வச்சுருக்கோம்? ஆடுதுறை அப்படிங்கிற பிளேஸில் TRRI, தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ இது மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் நேம்ஸ்லாம் வந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். கோ அண்ட் சர்ச். எங்கன்னா தஞ்சாவூருக்கு போகணும், அதெல்லாம் எங்கேயும் போக தேவையில்லை. எங்கே போகிறோங்க? இன்டர்நெட், கூகுள், விக்கிபீடியாவில் போய் சர்ச் பண்ணி TRRI எப்போது இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, அவங்களுடைய ஒர்க் என்ன, யார் இப்போது சேர்பர்சன்னு நீங்கள் பார்க்கும்போது, யார் இப்போ சேர்பர்சனோ அல்லது சேர்மேனோ, யார் ஒரு தலைவர், அவருக்கு வந்து என்னென்ன செஞ்சிட்ருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு தடவை பார்த்து ஒரு சின்னதாக ஃபுட் நோட்ஸ் மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் இது கேட்கவா போகிறான்னு. கண்டிப்பாக இது போல் தான் கேட்குறான், சரிங்களா? இது போல் தான் கேட்பான். அதனால் நீங்கள் சின்னதாக ஒன் டைம் தான் எடுக்கிறீங்க, ஒன் டைம் எடுத்து படித்து வச்சுட்டிங்கன்னா போதும், சும்மா பார்த்து வச்சுட்டாலே போதும். அது வந்து எக்ஸாம்ஸில் நம்ம ஈஸியாக ஆன்சர் கொடுத்துடலாம். இது இல்லாமல் இன்னொன்று இருக்கான், TNAU இல்லையா? கோயம்புத்தூரில் பார்த்துருக்கோம் இல்லையா? TNAU, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, 1985 உருவானது. ஸோ இது எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சரை பற்றி நிறையா டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. நம்ம அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடில் இருந்தோம்னா அது தெரியும். எப்படி நம்ம வந்து வீடு தேடியே வருவாங்க அக்ரிகல்ச்சர்ஸ். நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தீங்கன்னா வீடு தேடியே வருவாங்க. நீங்கள் என்ன கிராப்ஸ் வச்சுருக்கீங்க, எப்படி உங்களுக்கு வந்து மகசூல் வந்துட்டு இருக்குது, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்கோம், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் தமிழ்நாட்டிலேருந்து வந்துடுறோம், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து எங்களை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க சொல்லி நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. நிறையா வந்து உரங்கள் கொடுப்பது, கிராப்ஸு கொடுப்பது, மகசூலை டெவலப் பண்ணுறது, நிறையா வந்து அசிஸ்ட்மெண்ட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சரி, நம்ம அந்த ஃபீல்டில் இல்லை, சிட்டியில் உட்காந்துருக்கோம், தெரியாமல் இருக்கலாம். சரி, தமிழ்நாட்டில் இந்த உற்பத்தி செய்யக்கூடிய பயிர்களில் எது வந்து முதல்ல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்ஸ், மக்காச்சோளம் முதல்ல இருக்குது. கம்பு அதுவும் வந்து முதல்ல இருக்குது. காட்டன், கிரவுண்ட்நட், நிலக்கடலையும் ஒன்று தான். டோட்டல் ஆயில் சீட்ஸ், எல்லா மொத்த எண்ணெய் வித்துகளும் முதல் தரத்தில் தான் இருக்குது. அதாவது ஃபஸ்ட் ரேங்க்னா அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். கோகனட், ரைஸு அது 2வது இடத்துல இருக்குது. சுகர் கேன், சன்ஃப்ளவர், ஜோவர், சோளம். ஜோவருங்கிறது மக்காச்சோளம் கிடையாது, அது சின்ன சோளமாக சொல்லுவாங்க. அதெல்லாம் 3வது பிளேஸில் இருக்குது. அதே மாதிரி தானிய வகைகள் சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th பிளேஸு. பருப்பு வகைகள் வந்து 8வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது இந்தியாவில். ஸோ முதல் இடத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்து வச்சுருக்கீங்க. அடுத்த ஒரு முக்கியமானது, நீங்கள் எல்லாமே முக்கியமாக சொல்லிருக்கோம், இல்லை எக்ஸாமில் கேட்டிருக்கானே, நான் என்ன பண்ணுறது? இது வந்து முக்கியமானது, எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டு வச்சுட்டான், படித்து வச்சுக்கோ. கிராப்பிங் சீசன்ஸ் கேட்டிருக்கான், சரிங்களா? பயிர் உடைய அந்த அந்த என்ன சொல்கிறது, காலநிலை என்னென்னா வந்து பருவநிலை, பயிர்கள் வளரக்கூடிய பருவநிலையை வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் கேட்டு வச்சுட்டான். ஸோ 3 பருவநிலைகள் முக்கியமாக நீங்கள் படித்து வச்சுக்கணும், சரிங்களா? ஸ்வர்ணாபுரி, சம்பா, நவரை, இந்த 3 பருவத்தை நீங்கள் படிச்சு வச்சுக்கணும். ஸ்வர்ணாபுரி, சம்பா, அவரை. இப்போ சம்பாங்க, இப்போ சம்பா பருவம் நம்மளுக்கு ஆடிப்பட்டம் சொல்கிறோம் இல்லைங்களா? அதான் ஆடிப்பட்டம். சித்திரை பட்டம் எல்லாம் படித்து வச்சுக்கோ. சித்திரை பட்டம் அப்படிங்கிறது ஸ்வர்ணாவரி, சம்பா அப்படிங்கிறது ஆடிப்பட்டம், எல்லாம் படித்து வச்சுக்கோ. இது எங்கே எப்போதும் எக்ஸாமில் கேட்டு வச்சுட்டான். ஏப்ரல் டு மே என்ன பண்ணுவாங்க? சோயிங் பண்ணுவாங்க. ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடியது வந்து ஆகஸ்ட் டு செப்டம்பர். என்னென்ன கிராப்ஸ் அப்படின்னா பருத்தி முக்கியமானது. சொர்ணவாரியில் வந்து பருத்தி முக்கியமான பயிர். சம்பா ஆடிப்பட்டம், சம்பானாலே ஓடி போய் கண்ணை முழிட்டு சொல்லக்கூடிய பிளேஸ் எதுங்க? ரைஸ். இப்போ நம்ம வந்து சோயிங் பண்ணால் தான் நம்ம எப்போ பார்க்க முடியுங்க? ஜனவரி பிப்ரவரியில் பொங்கல் கொண்டாட முடியும் இல்லையா? கரும்பு வருது இல்லையா? கரும்பு வருவதும் அரிசி வருவதை பயன்படுத்தி ஜனவரி பிப்ரவரியில் பொங்கல் கொண்டாடுறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணுங்க? சோயிங் பண்ணி ஆயிருக்கணும். இப்போ தான் நீங்கள் வந்து
அங்கே செடி வச்சாகணும் நீங்கள். அது வளர்ந்து ஜனவரி பிப்ரவரியில் உங்களுக்கு வந்து கல்டிவேஷன்ஸ் ஹார்வெஸ்டிங் பண்ண முடியும். அதை வந்து சம்பா, ஆடிப்பட்டம். நவரை பருவம் அப்படிங்கிறது நவம்பர் டு டிசம்பர், பிப்ரவரி டு மார்ச்சில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஃப்ரூட்ஸ் அதுதான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். பிப்ரவரி டு மார்ச்சில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஏப்ரல் மேயில் வந்து சாப்பிடுவோம் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும். ஸோ இந்த பருவத்தை படிச்சிக்கங்க, எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்டிருக்கனால இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். ஸோ தமிழ்நாட்டில் மேஜர் கிராப்ஸ் முக்கியமான பயிர்கள் என்னன்னா பேடி தான் இல்லையா. 3 மில்லியன் ஹெக்டர்ஸில் நம்ம வந்து பயிரிடுறோம். இந்தியாவிலே 3வது இடத்துல நம்ம தான் இருக்கிறோம் சரிங்களா. அதே மாதிரி தமிழ்நாட்டின் தானிய களஞ்சியம் இல்லையா, தானிய களஞ்சியம் அப்படிங்கிறது நம்ம டெல்டா பகுதியை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால தஞ்சாவூர். மில்லட்ஸ், சோளம், கம்பு பார்த்து வந்தோம் இல்லையா, கேழ்வரகு எல்லாமே. 2018 அதாவது 2018ஆம் ஆண்டு இந்தியா 2018ஆம் ஆண்டு தேசிய சிறுதானிய ஆண்டாக கொண்டாடியது. இந்தியா 2018 ஆண்டை தேசிய சிறுதானிய ஆண்டு, நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸை வந்து கொண்டாடினாங்க. FAO கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. FAO has decided to observe 2023 as a international year of millets. சரிங்களா. ஃபுட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து 2023 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படிங்கிற இயரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மேஜர் கிராப்ஸ், என்னென்ன முக்கியமான பயிர்கள் வந்து பரவலாக காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பருப்பு வகைகளில் பல்சஸ் ப்ரோட்டீனில் அதிகமாக காணப்படுது. கிரவுண்ட்நட்ஸ் முக்கியமானது. சுகர் கேனில் வந்து ஆனுவல் கிராப்ஸ், ஆண்டு பயிர் என்றால் அது வந்து சுகர் கேன். ஞாபகம், ஆண்டு ஒவ்வொருக்கும் ஒரு பயிர் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி காட்டன், ரெகுர் கேள்விப்பட்ட, ரெகுர் சாயில் வரக்கூடியது. ஹை டெம்பரேச்சர் வந்து ஹெவி ரெயின்ஃபால் வரும். லாங் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ கண்டிஷன்ஸ், வார்ம் அண்ட் ஹியூமிட் வெதரில் வந்து பரவக்கூடியது. அடுத்து பாருங்க டீ, அஸ்ஸாம். நெக்ஸ்ட் டு அஸ்ஸாம் யாருங்க, தமிழ்நாடு. அஸ்ஸாமுக்கு அடுத்தபடியாக டீ ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு. அதே மாதிரி கர்நாடகாவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு காஃபியில். கேரளாவுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு ரப்பரில். பார்த்துங்க, ஃபஸ்ட்டு வந்து டீயில் அஸ்ஸாமு, 2வது தமிழ்நாடு. காஃபியில் கர்நாடகா, 2வது தமிழ்நாடு. ரப்பரில் கேரளா ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு செகண்ட். அதே மாதிரி கேஷ்யூ, முந்திரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ கடலூர் மாவட்டம் முந்திரி அதிகமாக பயிரிடக்கூடிய இடம். அதே மாதிரி செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன், ஈகோ ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங், 2வது பசுமை புரட்சி அப்படிங்கிறது வந்து சுற்றுச்சூழல் விவசாயம் மற்றும் இயற்கை விவசாயம் நம்பி தான் இருக்கிறோம். அடுத்து பாருங்கள் லைஃப் ஸ்டாக்ஸ். என்னென்னா வந்து நம்ம லைஃப் ஸ்டாக்ஸ்னால் என்ன அர்த்தம், இந்த ஆடு மாடுகள்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது லைஃப் ஸ்டாக்ஸ். கோழிகள், ஆடு மாடு கோழி எல்லாமே. கோட்ஸ், த புவர் மேன் கவ் இல்லையா, ஏழைகளின் மாடு என்று அழைக்கப்படுவது ஆடு. தமிழ்நாடு என்னதுங்க, நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் என்னதுங்க, பவுல்ட்ரி ஹப், கோழி பண்ணை மயமாக உள்ளது தமிழ்நாட்டில். நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர். ஓகேங்களா. அதே மாதிரி ஆவின் கேள்விப்பட்டிருக்கீங்களா, தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன்ஸ் லிமிடெட், அவங்க தான் வந்து ஒரு பிராண்ட் நேமில் ஆவின் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. சரி, ஃபிஷ்ஷிங் செக்டரில் போகலாம். 1.25% ஆஃப் தி ஸ்டேட் எக்கனாமி, தமிழ்நாட்டுக்கு வந்து மீன்பிடித்துறை 1.25% பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்குதாமா. இந்த மீன் உற்பத்தியில் எந்த மாவட்டம் முதலில் உள்ளது அப்படின்னா வேலூர் மாவட்டம். சம்மந்தமே இல்லை. ஸோ மீன்னாலே வந்து கடற்கரை தானே, கடற்கரை இருக்கும்ல. ஆனால் வந்து உள்நாட்டு மீன் உற்பத்தியில் சொல்லியிருக்கக்கூடாது பாருங்கள், உள்நாட்டு மீன் உற்பத்தியில் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தான் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதனால் வந்து அது முதலிடம். தமிழ்நாட்டில் வாட்டர் ரிசோர்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 4% ஆஃப் இந்தியாஸ் லேண்ட் ஏரியா inhabited by 6% of the Indian populations. புரியுங்களா. இந்தியாவின் நிலப்பரப்பில் 4% இந்திய மக்கள் தொகையில் 6% மக்கள்
வசிக்கின்ற பிளேஸ் தான் தமிழ்நாடு. ஒன்லி 2.5% ஆஃப் இந்தியா வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய பிளேசஸ்ஸு. நம்மளுக்கு தான் ஆல்ரெடி படிச்சுட்டு வந்தோம், 48-47% ரெயின்ஃபால் இருக்குது. அதனால் வாட்டர் ரிசோர்ஸு ஓரளவுக்கு நமக்கு சம்மர்லேயும் வின்டர்லேயும் கிடைக்குது. அது இல்லாமல் நம்ம ரிசர்வாயர்ஸ் வச்சுருக்கோம், நிறைய ரிசர்வாயர்ஸ், நீர் தேக்கங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 81 ரிசர்வாயர்ஸ் நீர் தேக்கங்கள் வச்சுருக்கோம். கேனல்ஸ் கால்வாய்கள் வந்து 2239, குளங்கள் 41,262, டியூப்வெல்ஸ் குழாய் கிணறுகள் 3,70,707, ஓப்பன் வெல்ஸ் திறந்த கிணறுகள் 14,92,359 கிணறுகள் காணப்படுது. இதெல்லாம் வந்து நம்ம விவசாயத்துக்கு, நீர் பாசனத்துக்கும், குடிக்கிறதுக்கு நீருக்கும் பயன்படுத்தக்கூடியது. சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள், இந்த ரிவர் வேலி ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய மல்டி பர்பஸ் என்னென்ன டேம்ஸ் வந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வி நோ மேட்டூர் டேம் காவேரி. ஸோ 2,71,000 ஏக்கர்ஸ் ஃபார்ம் லேண்டில் கட்டப்பட்டது. சரிங்களா. அடுத்த ஒரு டேம் வந்து பவானி சாகர் டேம். ஸோ பவானி ரிவர் இதில் தான் வரக்கூடிய தெரியும், ஈரோடு டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடியது. அமராவதி டேம், சரிங்களா, திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியது. ஸோ மியூகர் குரொக்கடைல் குவளை முதலைகள் அணை எங்கே இருக்குது? தென்பண்ணை ஆற்றில் இருக்குது. சரிங்களா. ஸோ கிருஷ்ணகிரி டேம், அதுவும் வந்து தென்பண்ணை. சாத்தனூர் தென்பண்ணை, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ஸ். முல்லை பெரியார் டேம் ஜான் பென்குயிக் அப்படிங்கிற அவரால் கட்டப்பட்ட ஒரு முல்லை பெரியார் அணை 1895 கட்டப்பட்டது. தி பெரியார் ரிவர் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் தேக்கடி ஹில்ஸ் ஆஃப் கேரளா. அங்கே தான் அது ஆரிஜினேட் ஆகுது. 175 அடி உயரத்தில் 1200 அடி நீளம், இல்லைங்களா, அடி நீளத்தில் இது இருக்கிறமா. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட திருவிதாங்கூர் மகாராஜா, திருவிதாங்கூர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸ். ட்ரான்கோர் சொல்கிறோம் இல்லையா, திருவனந்தபுரம், திருவிதாங்கூர் மற்றும் மெட்ராஸ் பிரசிடென்சி இடையே 999 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டது தான் இது பெரியார் ரிவர்ஸ். அடுத்து பாருங்கள், வைகை டேம் தேனி டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து இருக்கக்கூடியது. 1951 காமராஜ் அவர்களால் கட்டப்பட்டது. குட்டி பிருந்தாவனம் என்று அழைக்கப்படுவது இந்த வைகை டேம், வைகை ரிவரில் வரக்கூடியது. அடுத்த மணிமுத்தார் டேம் வந்து தாமிரபரணி அந்த ஆறு மூலமாக திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் காணப்படுது. பாபநாசம் டேம், தாமிரபரணி ரிவர்ஸ் ஆல்சோ நோன் அஸ் காரையார் டேம். சரிங்களா, காரையார் டேம் அப்படிங்கிற டேமும் இருக்குது, படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாட்டில் வந்து வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தேசிய சராசரியான 2200 கன மீட்டருடன் ஒப்பிடும்போது தனிநபர் நீர் ஆதாரங்களின் இருப்பு வந்து 900 கன மீட்டர் மட்டும்தான் இருக்குதாம்மா. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு, விவசாயம் செய்வதற்கு 75% நீர் ஆதாரங்களை பயன்படுத்தி மாநிலத்தின் மிகப்பெரிய நீர் நுகர்வோர் விவசாயமும் இங்கே காணப்படுது. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நிறைய வளங்கள் இருக்குதுங்க, கனிம வளங்கள் காணப்படுது. மினரல் ரிசோர்ஸஸ் 53% லிக்னைட் காணப்படுது. கோல் இருக்கு இல்லையா, கோல் நிலக்கரி, லிக்னைட் அது. 75% வெர்மிகுலைட், 69% டியூனைட், 59% கேர்னட், எல்லாம் படித்து வச்சுக்கோ. 52% மாலிப்டனம், டைட்டானியம் வந்து 30%. நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ஸ், அங்கே தான் அதிகமாக கோல் எடுக்கிறாங்க, அதுவும் லிக்னைட் அப்படிங்கிற கோல் எடுக்கிறாங்க. ராமநாதபுரத்துலேயும் கோல் அவைலபிள். சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் நம்முடைய காவிரி டெல்டா பகுதி இருக்குல்ல, காவிரி பேசின்ஸ், அங்கே ஆயில் கேஸ் கூட கிடைக்குதாமா. இது மட்டும் இல்லாமல் இந்த கஞ்சமலைன்னு சொல்லக்கூடிய சேலம் டிஸ்ட்ரிக்டில் என்ன கிடைக்குது, இரும்பு அதிகமாக கிடைக்குது. அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், சேலம் ஸ்டீல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது காரணமே. சேலத்தில் வேறு என்ன, மேக்னசைட் அதிகமாக கிடைக்குது. சரிங்களா. அதே மாதிரி சேர்வராயன் ஹில்ஸில் வந்து பாக்சைட் கிடைக்குது, கோத்தகிரிலையும் கிடைக்குது.
எலிமினேட்ஸ் ரியூட்டைல் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த கனிம வளங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ஸ், அந்த கன்னியாகுமரி பீச்சில் காணப்படுதாமா. இது மாதிரி கனிம வளங்கள் நமக்கு அதிகமாக தமிழ்நாட்டில் கிடைக்குது. இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட 30% இந்தியாஸ் எக்ஸ்போர்ட் எதை நம்பி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்ஸ்போர்ட்ஸ் நடந்துட்டு இருக்குது. அது முக்கியமாக கோயம்புத்தூர், த மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி டெக்ஸ்டைல் வேலி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படிங்கிறதும் கோயம்புத்தூர் கேள்விப்பட்டிருக்கோம். கரூர் இஸ் ஆல்சோ நோன் எஸ் த டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. இது ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் கேட்டது. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி கேட்டு வச்சுருப்பாங்க. தமிழ்நாடு ஆக்குபைஸ் த 4th பொசிஷன் ஆஃப் கண்ட்ரி இன் தி சில்க் ப்ரொடக்ஷன்ஸ். பட்டு உற்பத்தியில் 4வது இடத்துல இருக்குது இந்தியாவில். 60% தோல் பதனிடும் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் 60% பண்ணுறாங்க. அதில் 38% நம்ம யார் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ CLRI சென்னை, TNPL காகிதபுரம் கரூர், டான்சம் அரியலூர், அதே மாதிரி ஆலங்குளம், இதெல்லாம் தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ஸ் ஆலங்குளம், அதே மாதிரி அரியலூர் இந்தியா சிமெண்ட்ஸ் வச்சுக்கக்கூடிய, அதே மாதிரி தமிழ்நாடு சிமெண்ட்ஸ். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஃபேமஸ் இருக்குது பாருங்கள். ஆரணி காஞ்சிபுரத்துக்கு என்ன ஃபேமஸ்ஸு, பட்டுக்கு. கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர், அதே மாதிரி கோரா காட்டன். தஞ்சாவூருக்கு பெயிண்டிங்ஸு, ஆர்ட்ஸு, டால் வேணி, தஞ்சாவூர் பொம்மை இல்லையா. நாகர்கோயிலுக்கு நாங்கள் டெம்பிள் ஜுவல்லரி. ஈரோடு டர்மரிக் மஞ்சள், சேலம் வெண்பட்டு, பவானி ஜமக்காலம், மதுரை சன்குடி. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஒவ்வொரு நேம் ஃபேமஸ் இருக்குது. சுவாமி மலை பிரான்ஸ் ஐகான்ஸ், சரிங்களா. நாச்சிரக்கோவில், குத்துவிளக்கு, பட்டமடை மேட், நீலகிரி ட்ரெடிஷ்னல் எம்ப்ராய்டரி, மகாபலிபுரம் ஸ்டோன் ஸ்கல்ப்சர், அது இந்த என்ன சொல்கிறது சிற்பங்கள்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்காக. சிறுமலை பனானா ஹில்ஸ், அதே மாதிரி எத்தமொழி கோகனட்டுக்கு, சேலம் சாகோ, ஜடேரி திருமான், மட்டி பனானா கன்னியாகுமரி. ஸோ வீரவல்லூர் அப்படிங்கிறது செடி புட்டா சாரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 2 or 3 times, ஒன் டைம்லாம் 2 times ஞாபகம் இருக்காது. அதே போல் பார்க்கலாம், தமிழ்நாட்டில் இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜிஸ் ஐடி துறைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 59.6% மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு ஆந்திரா மிகவும் முக்கியமானது. தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குங்க சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டில். முதல்ல யார் இருக்காங்க, கர்நாடகா. அடுத்ததில் மென்பொருள் ஏற்றுமதியில் 2வது இருக்கக்கூடியது நம்ம தான். நம்ம நிறையா வச்சுருக்கோங்க. டைடல் பார்க்ஸ் வச்சுருக்கோம், சரிங்களா. அசண்டஸ், மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி, 4 ஐடிஸ் கம்பெனி, ஐடிஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், டைடல் பார்க்ஸ், கோயம்புத்தூர் SEZ டைடல் பார்க், நிறைய நம்ம ஐடிக்கு ரிலேட்டடாக வச்சுருக்கோம். ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்திக்கிட்டால் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்லே, த டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா யாருங்க, சென்னை. கேள்விப்பட்டிருப்போம்லே, ஆசியாவில் டெட்ராய்ட் அழைக்கப்படுவது சென்னை. ஸோ 21 பேசஞ்சர்ஸ் கார்ஸ், 33 கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், 35% ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் ஸோ ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா. முக்கியமானது. தமிழ்நாட்டில் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13% உள்நாட்டு உற்பத்திலையும், அதே மாதிரி ஏற்றுமதியில் 8% தமிழ்நாடு காம்பன்சேட் பண்ணுது இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில். அதே மாதிரி ஃபார்மா மருந்து உற்பத்தி தொழிலும் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சுகர் இண்டஸ்ட்ரீஸ். 34 சுகர் மில் தமிழ்நாட்டில் இருக்காமா. 16 கோஆப்ரேட்டிவ் செக்டரில் இருக்குது, 18 ப்ரைவேட் செக்டரில் இருக்குது. ஸோ எல்லாமே ஃபிகர்ஸ். இந்த ஃபிகர்ஸ் தான் நமக்கு தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சியை எப்படி தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறத தான் பார்த்துருக்கோம். ஸோ நீங்களே என்ன பண்ணுங்கள், அந்த சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி இந்த நோட்ஸையும் படிச்சுக்கங்க.
அங்கே புக்கையும் படிச்சுக்கங்க. ரெண்டையும் படிச்சுட்டு இன்றைக்கி நைட்டே படித்தாதான் இன்றைக்கி படிச்சிட்டோம் அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்கே கவர் ஆகும். உங்களுக்கான டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது டெஸ்ட் எழுதினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.